தக்கலை அருகே மது அருந்திய ஆட்டோ டிரைவர் உயிரிழப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கல்லுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் மரிய கென்னடி, வயது 41. இவர் அந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டி வந்தார். இவர் செனிகா, வயது 36 என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. செனிகா செவிலியராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன் வெளிநாடு சென்றவர் அதன் பிறகு ஊருக்கு திரும்பவில்லை. இதனால் மனமுடைந்து காணப்பட்ட மரிய கென்னடி மது பழக்கத்திற்கு ஆளாகியுள்ளார். இதனால் அவர் சரியாக வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வந்தார். இந்த நிலையில் நேற்று மரிய கென்னடி வெகுநேரமாகியும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. பின்னர் அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அவர் அங்கு சுயநினைவின்றி கிடந்துள்ளார். மேலும் அருகில் மதுபாட்டில்களும் கிடந்தன. உடனே இதுபற்றி பள்ளியாடியில் வசிக்கும் அவரது சகோதரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே அவர் விரைந்து வந்து மரிய கென்னடியை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து புஷ்பராணி தக்கலை போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.